குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து நேற்று போன வீடியோட கிளாரிஃபிகேஷன் வீடியோ. நேற்று ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து தப்பாக கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு, தப்பாகவும் கொடுத்துட்டேன். ஸோ அதுக்காக கிளாரிஃபை பண்ணுறதுக்காக தான் இன்றைக்கான வீடியோ கொடுக்குறேன். ரைட், நேற்று என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, லாஸ்ட்டு செலக்டட் கேண்டிடேட்டோட மார்க் எடுத்திருந்தால் மட்டும்தான் வேலை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டேன். ஸோ அதை வந்து மன்னிச்சுக்கோங்க. இன்றைக்கி வந்து என்னதுன்னா, அதே வீடியோவோட கிளாரிஃபிகேஷன் என்னென்ன இருக்குது, அதில் என்ன பார்ட் இருக்குது அப்படிங்கிறத கரெக்டாக கன்வே பண்ணிடுறேன். ஓகே, இதுதான் ஃபைனல். ஸோ இதில் வந்து என்னது அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு நம்ம என்ன எடுக்க போகிறோம் அப்படின்னா 2017ஓட சிஹெச்எஸ்எலோட மாடலை நம்ம எடுத்துக்க போகிறோம். அப்போ 2017 சிஹெச்எஸ்எல் மாடல் எடுக்கிறப்போ அதில் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே என்ன வரும் அப்படின்னா, டிவிலாம் முடிச்சிருவீங்க. டிவியில் வந்து உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் முடிச்சதுக்கப்புறம் என்ன வரும் அப்படின்னா, டைப்பிங் முடிச்சதுக்கப்புறம் டிவி முடிச்சதுக்கப்புறம் ஃபைனல் ரிசல்ட் வரும். ஃபைனல் ரிசல்ட்டில் உங்களுக்கு ரைட்டப்பில் வந்து என்ன வரும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து டைப்பிங் ரிசல்ட்டோட இது வந்திருக்கும், மிஸ்டேக்ஸ் வந்திருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ எஸ்சி கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து 10% வரைக்கும் என்ன அப்படின்னா எரர் அலவுட். எஸ்டியாக இருந்தால் 10%, ஓபிசியாக இருந்தால் 10%. ஸோ அன்ரிசர்வ்டில் இருக்கீங்க அப்படிங்கன்னா உங்களுக்கு வந்து 7% வரைக்கும் என்னதுன்னா உங்களுக்கு வந்து எரர் அலவுட். ஸோ இதுதான் பர்சன்டேஜோட எரர். சப்போஸ் நீங்கள் வந்து அன்ரிசர்வ் கேட்டகரியிலேருந்து 8% எரர் மேக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட பேர் வராது. ஸோ அதே தான் மினிமம் வந்து நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா 90% ஆஃப் வேர்டு வந்து கரெக்டாக அடிச்சிருந்துருக்கணும். ஓகேவா? ஸோ இது வந்து டைப்பிங்க்கான மிஸ்டேக்ஸ்க்கான அலோடு வந்து இது எஸ்எஸ்சியை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. சேம் இதுவும் டிஇஎஸ்டி, ஓகே, டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கும் வந்து என்னதுன்னா இதே தான். ஓகேவா? ஸோ அவங்களுக்கும் வந்து என்ன பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னா, எஸ்சியாக இருந்தால் 7%, எஸ்டியாக இருந்தால் 7%, ஓபிசி 7%, அன்ரிசர்வ் கேட்டகரியாக இருந்தால் 5%. இது எதுக்குன்னா டிஓக்கு. இது வந்து மற்ற டிஓ இல்லாத மற்ற போஸ்ட்டில் இருக்கல, போஸ்டல் அசிஸ்டன்ட் எல்டிசியில் இருக்கல. ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே இதுதான் வந்து ஃபிக்ஸ் பண்ண மிஸ்டேக்ஸோட பர்சன்டேஜ். ரைட், இப்போது இதுக்கப்புறம் வந்து என்ன நடக்கும் அப்படின்னா, வேக்கன்சிஸ் போட்டிருப்பாங்க. ஸோ இந்த வருஷத்துக்கான எவ்வளோ வேக்கன்சிஸ் கால் பண்ணியிருக்காங்க, ஸோ எவ்வளோ மெம்பர்ஸ் கேண்டிடேட் தேவைப்படுறாங்க அப்படிங்கிறத போட்டுருந்துருப்பாங்க. ரைட், இதுக்கப்புறம் அப்படியே போனோம்னா லாஸ்ட்டில் 6th பாயிண்ட் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ரெசல்யூஷன் ஆஃப் டை கேசஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஃபஸ்ட்டு டோட்டல் மார்க், அதாவது 2 பேரோட மார்க்கு சேமாக இருக்குது அப்படின்னா டோட்டல் மார்க், டயர் 1 மார்க்கு, டயர் 2 மார்க், இது ரெண்டுத்தையும் கலந்து எடுத்துக்குவோம். அப்படி இல்லை, அப்பயும் சேமாக இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா, டயர் 2ல் என்ன மார்க் எடுத்திருக்காங்களோ அதை எடுத்துக்குவோம். ஸோ அப்பயும் சேமாக இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுவோம்னா, டயர் 1ஓட மார்க்கை எடுத்துக்குவோம். அப்பயும் சேமாக இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா, டேட் ஆஃப் பர்த் வந்து எடுத்துக்குவோம். அதில் வந்து யார் வயசு அதிகமாக இருக்காங்களோ அவங்களுக்கு தான் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா வேலை கொடுப்போம். சேம் அவங்களோட டேட் ஆஃப் பர்த் சேமாக இருக்குது அப்படின்னா ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் அவங்க நேம் இருக்குல்ல, ஸோ அந்த நேமை பொறுத்து தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அவங்களுக்கான வேக்கன்சிஸ் வந்து அலாட் பண்ணுவோம். அப்படிங்கிறத என்ன சொல்லியிருக்காங்கன்னா டை கேசஸ், இது வந்து ரெசல்யூஷன் ஆஃப் டை கேசஸில் சொல்கிறாங்க. சரி சார், இப்போது இதுக்கும் லாஸ்ட் செலக்டட் கேண்டிடேட்டுக்கும் என்ன சார் லிங்க்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ ஃபைனல் ரிசல்ட் வரும். ஃபைனல் ரிசல்ட்டில் வந்து 2016 வரைக்கும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த ஃபைனல் மார்க் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதை மட்டும் தான் விட்டுட்டு இருந்தாங்க. ஸோ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பீப்புள் வந்து இந்த கட் ஆஃப் கிளியர் பண்ணியிருந்தாலும் அவங்களுக்கு வேலை கிடைக்காம இருந்துச்சு. அதுக்கான விஷயம் என்னத்தனால போச்சு அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாமல் இருந்துச்சு. 2017 என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எஸ்எஸ்சி வந்து இந்த மெத்தடை வந்து கொடுக்குறாங்க. என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா, டீட்டெயில்ஸ் ஆஃப் லாஸ்ட் செலக்டட் கேண்டிடேட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கொடுக்குறாங்க. இதில் வந்து என்ன ஆகும்னா, இந்த கட் ஆஃப் நீங்கள் கிளியர் பண்ணியிருந்தாலே உங்களுக்கு வேலை கிடச்சிரும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து போஸ்டல் அசிஸ்டண்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க. டிவியில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக போஸ்டல் அசிஸ்டன்ட் கொடுக்குறீங்கன்னு வைங்களேன். போஸ்டல் அசிஸ்டன்ட்ங்கிறது வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா, ஒரு நிமிஷம், இங்கே இருக்குது பார்த்தீங்களா, P47 தான் என்னதுன்னா போஸ்டல் அசிஸ்டன்ட்கான உங்களுக்கான வேக்கன்சிஸ்க்கான கோடு. ரைட்டா? சப்போஸ் நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, என்னோட டிவி அப்போது என்னோட ப்ரிஃபரன்ஸ் லிஸ்ட்டில் வந்து P47 ஃபஸ்ட்டு கொடுத்துறேன். இப்போ P47 ஃபஸ்ட்டு கொடுக்குறப்போ எனக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எனக்கு வந்து கட் ஆஃப் பார்ப்பாங்க. கட் ஆஃபில் வந்து நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 195 பாயிண்ட் எடுக்கணும். 195.5 எடுத்தால் எனக்கு என்ன கிடச்சிரும் அப்படின்னா, போஸ்டல் அசிஸ்டண்ட்டில் எனக்கு வேலை கிடச்சிரும். சூப்பர். ரைட்டா? அதே மாதிரி வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போது நான் ஒருத்தர் இருக்கேன், எக்ஸ்னு ஒருத்தர் இருக்காரு, ஒய்ன்ற ஒருத்தர் இருக்காருன்னு வைங்களேன். ஸோ 2 பேருமே என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா 195.5 எடுத்துடுறாங்க. 195.5 எடுத்துடுறாங்க. ரைட்டா? ஸோ இந்த 2 பேருக்குமே டை கேஸ் வரப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அடுத்து நம்ம டை கேஸில் என்ன பண்ணியிருந்தோம், இங்கே போட்டிருப்பாங்கல்ல, ஸோ அதை தான் செக் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இங்கே என்ன போட்டிருக்காங்க, டோட்டல் மார்க் ஃபஸ்ட்டு செக் பண்ணிட்டாங்க, ரெண்டுமே சேமாக இருக்குது. அப்போ அடுத்து என்ன பண்ணுவாங்க, டோட்டல் மார்க்ஸ் ஆஃப் டயர் 2 எக்ஸாமினேஷனா, ஸோ டயர் 2 எக்ஸாமினேஷனோட மார்க் வந்து என்னென்னு பண்ணுவாங்க, செக் பண்ணுவாங்க. அப்போது நான் வந்து டிஸ்கிரிப்டில் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறத பார்ப்பாங்க. அப்போ டிஸ்கிரிப்டில் வந்து நான் எடுத்திருக்கிற மார்க், சப்போஸ் இந்த 195.5ல் நான் என்ன படுத்திருக்கேன் அப்படின்னா, இங்கே வந்து 145.5 எடுக்கிறேன், இங்கே வந்து என்ன பண்ணுறேன் 146.5 எடுக்கிறேன், இங்கே வந்து 50 எடுக்கிறேன். ஓகேவா? ஸோ இங்கே வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா 49 எடுக்கிறேன்.
ரைட்டா? ஸோ இப்போது இந்த கேசஸில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டயர் 2ல் யார் அதிகமாக இருக்காங்களோ அவங்க தான் எடுப்பாங்க. ஸோ அப்போது இந்த ஆளுக்கு தான் வேலை கிடைக்கும். அப்போ 49 எடுத்தவருக்கு கிடைக்காது. சப்போஸ் இந்த கேஸும் ஈக்குவலாக இருக்குது, இப்போ 145.5 இருக்குது, இங்கே வந்து 2 பேருமே 50ல் இருக்காங்க அப்படின்னா அடுத்த கேஸ் போவாங்க. அடுத்த கேஸில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டயர் 1 மார்க் எடுப்பாங்க 145.5. சரியா? ஸோ 145.5 இருக்கும். அது யார் எடுத்திருக்கான்னு பார்ப்பாங்க. ஸோ அவங்களுக்கான வேலை கிடைக்கும். ஸோ அடுத்த கேஸ் போவாங்க. அடுத்த கேஸ் அதுவும் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா டேட் ஆஃப் பர்த் வச்சு செலக்ட் பண்ணுவாங்க. அடுத்து இதுவும் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா ஆல்ஃபபெட் ஆர்டரில் செலக்ட் பண்ணுவாங்க. அப்போ இங்கே கொடுத்துருக்கிறதுல எல்லாமே என்னது அப்படின்னா ஒரு லாஸ்ட் செலக்டட், அதாவது அந்த வேலைக்கு எடுக்கப்பட்ட கடைசி ஆளோட மொத்த டீட்டெயில். இப்போ நான் வந்து என்னோட ரிசல்ட் பார்க்குறேன், என்னோட மார்க் வந்து 195.5 நான் எடுத்து வச்சுருக்கேன், ஆனால் எனக்கு வேலை கிடைக்கல அப்படின்னா நான் என்ன பண்ணணும், இந்த டீட்டெயில்ஸை செக் பண்ணணும். அப்போ நான் வந்து இங்கே வந்து 50 கொடுத்துருக்காங்க அப்படின்னா நான் 50 எனேபிளாக இருக்கானான்னு பார்க்கணும். சப்போஸ் அது எனேபிளாக இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணணும், அடுத்த மார்க் பார்க்கணும், அதுவும் இருக்கான்னு பார்க்கணும். அது எனேபிளாக இருந்துச்சு அப்படின்னா ஸோ இந்த டேட் ஆஃப் பர்த் பார்க்கணும். சப்போஸ் நான் இந்த டேட் ஆஃப் பர்த்தில் 23rd பிறந்திருக்கேன் அப்படின்னா எனக்கு அதை வச்சு கொடுத்துருக்க மாட்டாங்க. எப்படின்னா இதே மாதிரியான மார்க் இன்னொருத்தர் அதே கேட்டகரியில் ஒருத்தர் எடுத்திருந்தா அந்த டை கேசஸ் வரப்போ அப்படி எடுத்து வந்திருப்பாங்க. ஸோ சேம் இதே தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அன்ரிசர்வ் கேட்டகரியில் 1071 இருக்கா, அப்போ 1871 வேகன்சிஸ்க்கு வந்து கட் ஆஃப் எவ்வளோ வச்சிருக்காங்கன்னா 212 வச்சுருந்துருக்காங்க. அப்போ 212 எடுத்திருந்தப்போ 2 பேர் எடுத்திருந்தாங்க அப்படின்னா லாஸ்ட்டாக அந்த வேகன்சிக்கு செலக்ட் ஆன ஆளோட ஃபைனல் இது டயர் 2 மார்க் என்ன இருந்திருக்குன்னா 55 இருந்திருக்கும். ஸோ 2 பேர் போட்டி போட்டுருந்துருக்காங்க அப்படின்னா 2 பேர்த்தோட மார்க் இதுவும் சேம் அப்படின்னா அடுத்த மார்க் செக் பண்ணியிருந்திருப்பாங்க. அதுவும் சேமாக இருந்துச்சு அப்படின்னா அடுத்த டேட் ஆஃப் பர்த் செக் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒருத்தர் வந்து என்னதான் கட் ஆஃப் கிளியர் பண்ணி வச்சிருந்தாலும் அவரை வந்து ஃபைனலாக சூஸ் பண்ணுறது நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. அவரை வேலைக்கு கூட்டு போகிறதுக்கு வந்து நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. அப்படிப்பட்ட ஃபேக்டர்ஸ் ஒன்று என்னதுன்னா டயர் 2 ஒன்று, அடுத்து வந்து டயர் 1ஓட மார்க் ஒன்று, அடுத்து டேட் ஆஃப் பர்த் ஒன்று. ஸோ அதுவும் இல்லைன்னா வந்து என்ன பண்ணணும்னா ஆல்ஃபபெட். சரியா? ஸோ இதை வச்சு தான் உங்களுக்கு வேலை கிடைக்கும். ரைட்டா? ஸோ இந்த விஷயத்த வந்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா நேற்று அப்படியே மாற்றி சொல்லிட்டேன். எப்படி சொல்லிட்டேன்னா இந்த மார்க் எடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கு வேலை அப்படின்ட்டு சொல்லிட்டேன். ஸோ அது கிடையாது. உங்களுக்கு ஃபைனல் இந்த 212 கிளியர் பண்ணாலே உங்களுக்கு வேலை கிடைச்சிரும். ஸோ இன்கேஸ் டை இருந்துச்சு அப்படின்னா இங்கே இருக்கிற டீட்டெயில் வந்து என்னது அப்படின்னா அதை வந்து நீங்கள் பார்த்து செக் பண்ணிக்கலாம். இது லாஸ்ட் செலக்டட் கேண்டிடேட். ஸோ சப்போஸ் நான் 212 எடுத்து எனக்கு வேலை கிடைக்கல அப்படின்னா அப்போ நான் டயர் 1லேயோ டயர் 2லேயோ மார்க் கம்மியாக இருந்திருப்பேன் அவங்களோட கம்பேர் பண்ணுறப்போ. ஸோ அதுவும் இல்லை அப்படின்னா டேட் ஆஃப் பர்த்தில் கம்மியாக இருந்திருப்பேன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ரைட்டா? ரைட். இதுதான் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ இது நேற்றே சொல்லியிருந்துருக்கணும். வெரி சாரி. சரியா? ஸோ இதோட செஷன் என் பண்ணிக்கலாம். இந்த கிளாரிஃபிகேஷன் வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் புரியல அப்படின்னா என்ன பண்ணுங்கன்னா கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ மறுபடியும் வந்து அந்த கமெண்ட்டில் வந்து நிறையா சொல்லிடுறேன். அப்படி இல்லை அப்படின்னா நிறைய டவுட் இருக்குது அப்படின்னா இன்னொரு வீடியோவும் போடுறேன். ஓகே, வெரி தேங்க்யூ.